ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மெட்டல் பால் இருக்குது. அந்த மெட்டல் பால் ஃபுல்லாக எதால் சார்ஜ் ஆகிருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜால் சார்ஜ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ இப்போ இதுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது அந்த மெட்டல் பாலோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, அதை தான் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதை 3 விதமாக கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம இமேஜினரி சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுவோம்ல, அந்த காசியன் சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன. அண்ட் தென் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் மேலே எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன. தென் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ்க்குள்ளே, அதாவது மெட்டல் சர்ஃபேஸ்க்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். உங்களுக்கு முன்னாடியே தெரியும், Q வந்து கிரேட்டர் தான் போட்டோம்னா அது வந்து பாசிட்டிவ் சார்ஜால் ஃபில் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், அவுட்வேர்ட்ஸாக இருக்கும். அதே மாதிரி Q வந்து லெஸர் தென் 0ன்னு போட்டோம்னா உங்களுக்கு மெட்டல் பால் வந்து எதால் ஃபில் ஆகிருக்குன்னா நெகட்டிவ் சார்ஜால் ஃபில் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேஸ் எடுத்துக்கோங்க. ஒரு இமேஜினரி காசியன் சர்ஃபேஸை எப்போயுமே நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஓவரால் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இங்கேயுமே நம்ம அதை தான் எடுக்கிறோம். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெட்டல் பால், ஹாலோ மெட்டல் பால் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து அதோட சர்ஃபேஸ், காசியன் சர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம ஸ்மால் ஆர்னு கன்சிடர் பண்ணுறோம். அந்தன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் பாலோட சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, மெட்டல் பாலோட சர்ஃபேஸ், ஓகே, அது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸை நான் கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிறேன். ஸோ இது ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் கேஸில் பாருங்களேன். ஃபஸ்ட் கேஸ்ன்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ் யூஷுவல் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா தான் டோட்டல் இன்டகிரேஷன் E.dA = Q/ε0. ஓகே, சர்ஃபேஸ் இன்டெக்ரல். ஓகே, டோட்டல் இன்டெக்ரேஷனில் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது சர்ஃபேஸ் இன்டெக்ரல். டோட்டல் சர்ஃபேஸ் இன்டெக்ரல், அதாவது டோட்டல் ஏரியா எவ்வளோ, இந்த ஸ்பியரோட டோட்டல் ஏரியாவை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம், 4πr² தான் போட போகிறோம். அப்போ எப்படி உங்களுக்கு வரும், E.4πr² = Q/ε0 வரப்போது. அந்த ஈயை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு நீங்கள் மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் ரைட் சைடை வந்து ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், டினாமினேட்டரில் வந்துடும். 1/4πr² வந்து டினாமினேட்டர் வந்துடும். ரிமைண்ட் இருக்குது என்ன, Q/ε0 தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்பேருக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா. ஸோ இப்போ என்ன ஐடென்டிஃபை பண்ண போகிறோன்னா, காசியன் சர்ஃபேஸ் மேலே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட குவான்டிட்டி என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு, R is greater than R. ஓகே, எப்போயுமே பார்த்தீங்கன்னா R வந்து எப்படி இருக்குது, கேபிட்டல் ஆரை விட ஸ்மால் ஆர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ எப்படி உங்களுக்கு ஃபார்முலா வரும், 1/4πε0 Q/r². ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு இன்க்ளூட் ஆக போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா அப்போ டெஃபினட்டாக அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, தென் பாருங்களேன், சர்ஃபேஸ் மேலே இருக்குது, அதாவது மெட்டல் சர்ஃபேஸ், காசியன் சர்ஃபேஸ் கிடையாது, மெட்டல் சர்ஃபேஸ் மேலே இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஸ்மால் ஆர் இன்க்ளூட் ஆகாது, கேபிட்டல் ஆர் தான் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். அப்போ R = R, கேபிட்டல் R = ஸ்மால் ஆர். அப்போ நம்ம ஸ்மால் ஆருக்கு பதில் எதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம், ஃபார்முலாவில் கேபிட்டல் ஆரை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் எப்படி வரும் உங்களுக்கு, E = 1/4πε0 Q/ கேபிட்டல் R² வரும். ஓகே, தென் பாருங்கள், தேர்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா அதாவது கேபிட்டல் R is lesser than R. ஓகே, R' கூட வச்சுக்கலாம். இப்போ நான் எதுக்குள்ளே கன்சிடர் பண்ணுறேன்னா, அந்த மெட்டல் சர்ஃபேஸ்க்குள்ளே என்னோடய பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, அந்த பாயிண்ட்டில் வந்து எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ மெட்டல் சர்ஃபேஸ்க்குள்ளே டெஃபினட்டாக என்ன இருக்காதுன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. E = 0. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிடலாம், E = 1/4πε0. தென் பார்த்தீங்கன்னா Q/r². ஓகே, ஸோ இந்த இடத்துல லெஸர் தென் ஆர்னால உங்களுக்கு வந்து அந்த கேஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 ஆயிரும். ஸோ எக்ஸ்பெரிமெண்டலாக பார்த்தீங்கன்னா மெட்டல் சர்ஃபேஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்காது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. ஓகே, இங்கே இருக்க கிராஃப் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நம்ம ரேடியஸ் கடையில் போட்டிருக்கோம். ரேடியஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட குவான்டிட்டி ரொம்ப மினிமமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர் பக்கத்தில், அதாவது ரொம்ப க்ளோஸாக வர காசியன் சர்ஃபேஸ்லேருந்து மெட்டல் பாலை நோக்கி வரும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ அதிகமாக இருக்குது. அடுத்த சர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்ஸிமம் இருக்கும். சர்ஃபேஸ் இன்சைடு வந்த உடனே உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட குவான்டிட்டி 0 ஆயிரும். ஓகே, ஸோ அதான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து காசியன் சர்ஃபேஸில் மினிமமாகவும், மெட்டல் சர்ஃபேஸ் மேலே மேக்ஸிமமாகவும், இன்சைடு த சர்ஃபேஸில் 0வாகவும் இருக்குது அப்படின்றத முடிவாக சொல்ல வராங்க.